இவங்க அப்பாரு மதுரையில ரொம்ப பெரிய ஆளு. ஏமா நீங்க நீட்டி முழக்காதீங்க, அத்தைக்கு அடைச்சிக்கும். நானே சுருக்கமா சொல்றேன். இவங்க அப்பா வந்து மதுரையில டாப் 10 குடும்பத்துல ஒருத்தர். நம்ம குணசேகர மாமாவோட 10 மடங்கு கோடீஸ்வரராம். அவரு பேரு போஸ்டர் பெரியசாமி. அவரோட மூத்த பொண்ணு இந்த அறிவுக்கரசி. உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னாங்க. உங்க பிள்ளைங்க எதுவும் கடன் வாங்கியிருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். சொல்லுமா. தனியா போய் பேசலாமா? வாங்க. என்ன பெரியம்மா, உங்களை உள்ள கூட்டு போலையா? நீங்களும் என்ன மாதிரி டம்மி தானா? அது சரி, உங்களுக்கு பொண்ணு இருக்கா? பொண்ணெல்லாம் இல்லை, ஒத்தைக்கு ஒரே ஒரு பையன்தான். அதுவும் இன்னும் கல்யாணம் ஆகலை. அவனை வச்சு என்ன பண்றது? என்னடா எவ்வளோ ஒருத்தி புதுசா வந்து நாட்டியம் ஆடுறாளேன்னு பாக்குறீங்களோ? சொல்றேன். தர்சனுக்கா? அவன் சின்ன பையமா, அவனுக்கு எப்படி பண்றது? சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாம முடியெல்லாம் நரைச்சு மூட்டு சத்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணுவாங்க. என் தங்கச்சி அன்பும் சின்ன புள்ளதான். இப்ப வளைச்சாதான் நம்ம பக்கம் வளையும், இல்லனா மொத்தமா கைய விட்டு போயிரும். தர்சனோட அம்மா கூட ஒரு மார்க்கமான ஆளுன்னு தான் பேசிக்கிறாங்க. இந்த அம்மா ஆட்டுக்குட்டிலாம் விட்டுருங்க. இந்த கல்யாணத்தினால பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஒண்ணு விளங்கலையோ? இருங்க, ஒரே ஒரு போனை போட்டு விளங்க வச்சு போடுறேன். ஹலோ, ஜெயிலுக்கு லைனை போடு. ஒரு நிமிஷம் இருமா, கால் பண்றேன். யாரியா? அறிவுக்கரசி. போயிட்டாங்களா? போயாச்சு. என்னவா? அண்ணங்கிட்ட பேசணுமா? கால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹலோ, குணசேகரன் ஐயாட்ட பேசணும், ஃபோனை கொடுங்க. சார். ஐயா, அறிவுக்கரசி உங்கள் வீட்டில் இருக்காங்க. அம்மாலாம் இருக்காங்க, உங்கள் கூட பேசணுமா? கான்ஃபரன்ஸில் கனெக்ட் பண்ணுறேன். ஸ்பீக்கரில் போடுங்க. மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. யார், அறிவுக்கரசியா? அப்பாவோட பழக்கத்தில் தான் ஓரளவு சிரமம் இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சிரமமா இருக்கு. எப்பா பெரியவனே, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியப்பா? அம்மா பக்கத்துல தான் இருக்கியா? நல்லா இருக்கியாம்மா? ஏப்பா, அந்த சாமிக்கு கண் இல்லாம போச்சுப்பா. உன்னை போய் உள்ள வச்சிருக்கானே, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கு. யார நொந்துக்கிறதுனே தெரியல. அம்மாச்சி, எது கல்லூரிய? எல்லாத்துக்குமே சீக்கிரம் நல்ல காலம் வரப்போகுது. சந்தோஷமா உங்க மவன்கிட்ட பேசுங்க. புடிங்க, பேசுங்க. ஆமாம்மா, அறிவு சொல்றது சரிதான். அவங்க குடும்பத்தினாலதான் நல்லது நடக்க போகுது. மாமா, அதெல்லாம் நான் அம்மாச்சிட்ட விளக்கமா சொல்லிட்டேன். ஆனா அம்மாச்சி தான் தயங்குறாங்க. அவங்களுக்கு இதுல விருப்பம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இல்லம்மா, அம்மாவுக்கு நல்லது இது கெட்டது நல்லாவே தெரியும். ஆனா சுத்தி இருக்கிற சூழ்நிலை தடுமாற வைக்குது. அம்மா சொல்லுயா. அம்மா, உனக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில ஊர்ல இருக்கிறவன் சொந்தக்காரன் எத்தனை பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். சாக்கடையில் கிடந்தவளை கொண்டாந்து சிம்மசனத்தில் உட்கார வச்ச பாரு. ஆனால் அவளுகள்லாம் சேர்ந்து என்னை கொண்டாந்து இங்கே உட்கார விட்டது. ஆனால் ஒன்று மட்டும் புரியுதுமா, தகுதிக்கேற்ற புத்தி தான் இருக்கும்னு நல்லா புரியுதுமா. ஆனால்
உள்ள நிக்குது அறிவுக்கரசி. கோடீஸ்வரிமா, பெரிய கோடீஸ்வரி. உங்க அப்பன் நம்மளை விட 10 மடங்கு பெரிய பணக்காரன். போஸ்டல் பெரியசாமின்னு சொல்லுவாங்கல்ல, அவன்தான். அடக்கம்னா அப்படி ஒரு அடக்கம்மா. இதை விட்டா என் மகனுக்கு உன் பேரனுக்கு நல்ல இடம் கிடைக்காதுமா. என் மக விஷயத்துல கரியலி பூச்சி விட்டாளுங்க. ஆனா என் மகன் விஷயத்துல நான் ஜெயிக்கணுமா? அவன் நல்லா வாழன, அதுதான் என் குறிக்கோள். அம்மாச்சி, மாமா சொல்றது ஒரு காரணமா இருந்தாலும் இந்த கல்யாணத்தை அவசரமா நடத்த இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. இந்த கல்யாணம் ஏற்பாடாச்சுன்னு வைங்களேன், உங்க மவன் பரோல்ல வந்து உங்க கூட 1 மாசம் இருப்பாரு. என்னம்மா சொல்ற? நெசமாவா? ஆமாமாச்சி, உங்க மருமவளுக இப்ப எதை சொல்லி அவரை வெளியில விடாம வச்சிருக்காங்க? அவர் வெளியில வந்தா இவங்க உசுருக்கு ஆபத்துன்னு கதை கட்டி விட்டுருக்காங்க. இப்ப அவர் வெளியில வந்து உங்க மருமவளுக்கு ஆபத்துலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்னாகும்? ஜாமீன் இல்ல, மொத்தமாவே அவர் வெளியில வந்துடலாம். மேல கேஸ் நடத்தி பர்மனண்டாவே அவர் வெளியே வர வச்சிடலாம். அதுக்கேத்த வக்கீல்லாம் நம்ம பக்கம் இருக்காக. இந்த ஊரு வக்கீல்லாம் இல்ல, டெல்லி வக்கீலு. ஸ்ட்ராங்கா நம்ம கேஸ நடத்தி வெளியே கொண்டு வந்துடலாம். எப்பா புரியலையப்பா, என்னப்பா சொல்லுது இந்த புள்ள? ஆமாம்மா, அறிவிப்புல சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. அம்மாச்சி, உங்க மவன் வாழ்க்கை உங்க பேரன் வாழ்க்கை 2 பேரோட வாழ்க்கையும் இப்ப உங்க கையில. என்ன முடிவெடுக்க போறிய? அம்மா, எனக்காக இல்லாட்டாலும் என் மகனுக்காக நில்லுமா. அவனுக்கு ஒரு வசதியான இடம், குணமுள்ள சொந்த அமைய போதுமா. நீ கூட நின்னா போதும். வேற அந்த வீட்டில் இருக்கிற குழப்பவாதிகள் இருக்காளுகள்ல, சுத்தி நின்று குழப்பவாளுக, அதெல்லாம் நீ காதுல வாங்கிக்கிறாத, விட்டு கொடுத்துறாத. என் மகனுக்காக நீ உறுதியா நிக்கணும் தாயி. எப்பா தர்ஷன் கிட்ட பேச வேணாமா? அம்மாச்சி, மாப்பிள்ளைக்கு இதுல முழு சம்மதம். அதெல்லாம் எப்போ பேசி முடிச்சாச்சு. நாங்க எல்லாம் அவர் பக்கம் இருந்தாலும் நீங்க கூட நின்னா உங்க மவனுக்கு யானை பலம். அதுக்குதான் அவர் கேக்குறாரு. உங்க மவன் உங்க மேல உசிரியே வச்சிருக்காரு அம்மாச்சி. அவருக்காக இல்லாட்டியும் உங்க பேரனோட வாழ்க்கைக்காக வச்சு நீங்க சம்மதிக்கணும்ல. அம்மா, என்னம்மா பேச மாட்டேங்கிற? உனக்கு விருப்பம் தானம்மா? எனக்கு சம்மதம் தான்ப்பா. அம்மாச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா, உங்களுக்கு சந்தோஷம் தானே?